அது என்ன? ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அட்டை எப்படி பெறுவது? ஆயுஷ்மான் யோஜனாவின் நன்மைகள் என்ன என்பது சிலருக்கு தெரியாது. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த ஆடியோ மூலம் சொல்கிறேன். நீங்களும் பயன்படுத்தி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா மூலம் மருத்துவ பலன்களை பெறுங்கள். ஆப அட்டை தயாரிப்பது எப்படி? எக்க கேர் ஆப்ஸ் அல்லது இணையதளத்திற்கு செல்லவும். ஆப ஐ உருவாக்கு என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிடவும். பதிவு செய்யப்பட்ட எண்ணில் அனுப்பப்பட்ட ஓடிபி ஐ உள்ளிடவும். உங்கள் மொபைல் எண்ணை சரிபார்க்கவும். ஆப முகவரியை உருவாக்க உங்கள் பயனர் பெயரை உள்ளிடவும். உங்கள் ஹெல்த் லாக்கரை அமைப்பதை தொடரவும். கியூஆர் குறியீட்டுடன் உங்கள் ஆப ஐ பெறுவீர்கள். ஆயுஷ்மான் யோஜனாவின் நன்மைகள் என்ன? ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனா இந்த ஆண்டு மத்திய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் முக்கிய பங்காற்றியது. இந்த திட்டத்தை பிரதமா நரேந்திர மோடி செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையில் ஏற்படும் மருத்துவச் செலவுகளை இந்திய அரசே ஏற்றுக்கொள்ளும். தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தினமான செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சிகிச்சை பெற முடியும், எந்தெந்த மருத்துவமனைகளின் கீழ் சிகிச்சை பெற முடியும் என்பது உள்ளிட்ட 10 விஷயங்கள் இங்கே. நட்சத்திரக்குறி. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டின் கிராமப்புறங்களைச் சேர்ந்த 8.03 கோடி குடும்பங்களையும் நகர்ப்புறங்களில் உள்ள 2.33 கோடி தொழிலாளர் குடும்பங்களையும் இலக்காக கொண்டு அவர்கள் பயனடையும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து 2ஆம் நிலை தாலுகா மருத்துவமனைகள் 3ஆம் நிலை மருத்துவமனைகளில் மருத்துவச் சிகிச்சையை பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவதற்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வயது, பாலினம் போன்ற எதுவும் தடையில்லை. நட்சத்திரக்குறி. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பெற்றுள்ளவர்களின் அடையாளத்தின் பேரில் இந்த திட்டத்துக்கு பதிவு செய்யலாம். இதன் கீழ் பயன்பெற ஆதார் கட்டாயமில்லை. நட்சத்திரக்குறி. பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது ஆகும் செலவுகள் மட்டுமல்லாது அதற்கு பிறகு ஏற்படும் மருத்துவச் செலவுகளும் அளிக்கப்படும். மருத்துவமனைக்கு வந்து செல்லும் போக்குவரத்து செலவுகளும் குறிப்பிட்ட வரையறைக்குள் வழங்கப்படும். சிகிச்சைக்கான செலவு பரிவர்த்தனைகள் அனைத்தும் பணமில்லா பரிமாற்றமாகவே இருக்கும். நட்சத்திரக்குறி. பயனாளிகள் அனைவருக்கும் பிரதமரிடமிருந்து தனிப்பட்ட கடிதங்கள் வரும். மேலும் கியூஆர் கோடுகளுடன் கூடிய கார்டும் வழங்கப்படும். இதன் மூலம் பயனாளியின் அடையாளம் மற்றும் சிகிச்சை பெற தகுதியுடையவரா என்பது குறித்து சரிபார்க்கப்படும். நட்சத்திரக்குறி. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட 1354 சிகிச்சை திட்டங்கள் 20% விலை குறைவுடன் சேர்க்கப்பட்டுள்ளன. நட்சத்திரக்குறி. சிகிச்சை பெற விரும்புபவர்களுக்கு உதவுவதற்காக 14555 என்ற தொலைபேசி ஹெல்ப்லைன் எண்ணும் mera.pmj.gov.in என்ற இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளன. நட்சத்திரக்குறி. தகுதி வாய்ந்தவர்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்துக்கான செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பகிர்ந்து கொள்ளும். இந்த திட்டத்துக்காக 8735க்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதிலும் சுமார் 15,000 மருத்துவமனைகளிலிருந்து இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அவற்றில் 7500 விண்ணப்பங்கள் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து வந்துள்ளன. நட்சத்திரக்குறி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்த 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதே சமயம் தெலங்கானா, ஒடிசா, டெல்லி, கேரளா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்த திட்டத்தில் சேரவில்லை. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடன் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமும் சேர்க்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு அவர்களும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சை பலனை பெற முடியும்.